விஜயகாந்த் சார் வச்சு ஆரம்பிச்ச படம் தான் ஃபஸ்ட்டு படம் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு ஒரு படம். 28 லட்சம் ரூபாயில் அந்த படத்தை எடுத்தோம். ஃபஸ்ட்டு படம் 5 லட்ச ரூபா கூட்டத்தில் 3.5 லட்ச ரூபா நஷ்டம். 1.5 லட்ச ரூபா தான் எனக்கு கிடைச்சது. அப்போ தான் விஜயகாந்த் சார் ராவுத்தர் சார் எனக்கு சப்போர்ட் கிடச்சி நம்ம கம்பெனிலேயே வந்து உன்னை பார்ட்னர் ஆக்கிருன்னு சொல்லிட்டு எனக்கு 25% ஷேர் கொடுத்து எடுத்த படம் தான் பூந்தோட்ட காவல். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. படம்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அந்த ரூமில் கூப்பிட்டு விஜயகாந்த் சார் ராவுத்தர் சார் இருந்தாங்க. போன படம் உனக்கு எவ்வளோ லாஸ் ஆச்சுன்னு சொன்னேன். 3.5 லட்ச ரூபா கையெடுத்து கொடுத்தாங்க. 7 லட்ச ரூபா வரைக்கும் வச்சுக்கிறேன். நான் ஒரு கியூரியஸில் கேட்குறேன், அம்மா கிரியேஷன் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு என்ன வயசு? 20 வயசு. எந்த விதமான சினிமா ஃபேமிலி பேக்ரவுண்டே இல்லாமல் ஊர்லேருந்து இந்த மஞ்சள் பை தூக்கிட்டு வருவோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் ஊர்லேருந்து இடுப்பில் பணத்தை கட்டிட்டு வந்தேன். ஸோ என்னோட ரூமில் வந்து சாமி ஃபோட்டோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. பாரதி ராஜா கித்தார் வாசிக்கிற மாதிரி, இளையராஜா பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு எல்பி ரெக்கார்டு கவர் இருக்குது. அதுக்காகவே அந்த எல்பி ரெக்கார்டை வாங்கி அந்த கவரை மட்டும் எடுத்து அதை வச்சுட்டு டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே அந்த ஃபோட்டோவை பார்த்து கும்பிட்டுட்டு கிளம்புவேன். அப்புறம் அவரை கூப்பிட்டு தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும், ஒரு கல்யாணம் நல்லா பண்ணுவோம், உனக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி வேணும் சொல்லியிருக்கேன். விஜயகாந்த் சார் தான் வந்து 1 லட்ச ரூபா கொடுத்து அவருக்கு காசு கொடுத்து ஆரம்பிச்சு வச்சுட்டாரு. ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். டி சிவா சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. இந்த நேர்காணலில் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் சார். நிறைய விஷயங்கள் தாண்டி பர்சனலாக எனக்கு நிறைய நாஸ்டாலஜி மூமெண்ட்ஸ், நான் கேள்விப்படாத மூமெண்ட்ஸ் நான் கேட்டு தெரிஞ்சு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் வந்து அம்மா கிரியேஷன்ஸ் ஒரு கனவோடு ஒன்று ஆரம்பித்து இந்த சினிமாவில் ஒன்று பண்ணி இவ்வளோ வருஷம் தாண்டதுக்கப்புறமா நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் சஸ்டெயின் பண்ணி நிற்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை சார். ஃபஸ்ட்டு அது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது சார். ஏன்னா அப்போ ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் பல டெக்கேட்ஸ் தாண்டி வந்துட்டு இருக்கு அம்மா கிரியேஷன். டி சிவானா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்குமே அவ்வளோ பிரபல்யமாக தெரியும். மக்கள் மத்தியிலையும் ஒரு சிலருக்கு ப்ரொடியூசராக தெரியும், ஒரு சிலருக்கு நடிகராக நல்லா பரிச்சயம் இருக்குது. ஸோ அந்த சஸ்டைனபிலிட்டி எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஃபர்ஸ்ட்? இல்லை, கண்டிப்பாக வந்து சார், அதாவது இந்த சினிமாவில் வந்து இவ்வளோ தூரம் ஓடுவதே பெரிய விஷயந்தான். ஆனால் அந்த விழுந்து விழுந்து எழுந்து ஓடிக்கிட்டே இருக்கிறோன்றது ஒரு அது ஒரு விதமான ஒரு சின்ன சாதனை தான். வேதனைக்குள்ள ஒரு சாதனை தான் அது. அதில் வேதனை நிறைய விழுந்துடுறோம் இல்லைங்களா? நம்ம வந்து நம்ம நான் ஸ்டாப்பாக ஓடுறது இல்லை. நம்ம ஒரு மரத்தான் நோக்கி ஓடுறோம். ஆனால் வந்து விழுந்து எழுந்தே தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். நேரடியாக ஓடி நேராக போய் கோப்பையை வாங்கிட்டு வரல. ஓகே ஓகே. ஸோ அது நிறைய அதுக்கு நடுவில் நிறைய வழிகள் இருக்குல்ல. ஓகே, நிறைய வழிகள். சினிமா வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சிந்திச்ச வழிகள்னு ஒன்று இருக்குல்ல, அது அதிகம். ஓகே, எந்த 2 வழிகளுமே சார்? ஆமாம், வழிகள். சினிமான்ற வழியில் போகணுன்னா அதுக்கு நிறைய வழிகளை தாங்கணும். அந்த வழி இல்லை, அது வெரி பெயின்ஃபுல். அது வந்து அது ஈஸியாக சொல்லிட முடியாது. ஏன்னா நம்ம என்ன பார்க்குறோமோ அது வரல வாழ்க்கை. இப்போ நான் இந்த இடத்துக்கு நம்ம வந்து இன்றைக்கி வந்து சர்வைவலில் உட்காந்துட்ருக்கோம், அந்த சினிமாக்குள்ளே இருக்கிறோம், 4 பேரையும் சொல்லணும், 10 பேர் தெரிஞ்சவனாக இருக்கிறோன்னா அதுக்கு நான் கொடுத்துருக்கிற எஃபோர்ட்ஸ், வேலை, அதோடைய பெயின் அதெல்லாம் ரொம்ப அதிகம். ஓகே, அது ரொம்ப ஈஸியாக ரெட் கார்பெட்டில் வரல. புரியுது. ஓகே, இப்போது அம்மா கிரியேஷன்ஸ் அது நான் ஒரு கியூரியஸில் கேட்குறது, அம்மா கிரியேஷன் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு என்ன வயசு? 20 வயசு. 20? ஐ திங்க் 20 வயசு யங்கஸ்ட் ப்ரொடியூசர். அதுதான் கேட்குறேன். அது மட்டும் இல்லை, யங்கஸ்ட் ப்ரொடியூசர்ன்றதில் கூட இருக்கும். இன்னைக்கு கூட நிறைய பேர் வந்து அவங்க வாரிசுகள் படம் எடுப்பாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு 15 வயசுல கூட ப்ரொடியூசர்னு பேர் போடுவாங்க நினைக்கிறேன். ஆனால் எந்த விதமான சினிமா ஃபேமிலி பேக்ரவுண்டே இல்லாமல் ஊர்லேருந்து இந்த மஞ்சள் பை தூக்கிட்டு வருவோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் ஊர்லேருந்து இடுப்பில் பணத்தை கட்டிட்டு வந்தேன். ஓகே, 45 வருஷம் முன்னாடி இடுப்பில் 3 லட்ச ரூபா பணம் கட்டிட்டு சென்னைக்கு வந்தேன். அப்படி தான் வந்திருக்கோம் நம்ம. ஸோ அப்படி ஆச்சரியம், எந்த பேக்ரவுண்டுமே இல்லை. எனக்கு சினிமாவுக்கு சம்மந்தமே இல்லை. ஓகே, சினிமாவுக்கு எனக்கு சம்மந்தம் என்னோட சினிமா மேலே இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற அந்த காதல் தான் வந்து அவங்க அன்றைக்கே எனக்கு கூட்டிகிட்டு வந்துச்சு. அந்த சினிமா மேலே ஏதோ நமக்கு ஒரு அதே நான் சினிமாவுக்கு வரணும், நான் எல்லோரும் வர மாதிரி நடிக்க வரல. நான் நடிக்கணும் அந்த மாதிரி ஆசையிலாம் வரல. பாரதிராஜா டஸ்னட்டாக சேரணும், டேரக்டர் ஆகணும், இது மட்டும்தான் ஒரே எண்ணம். அதை நோக்கி தான் வந்தேன் நான். ஓகே, அவரை மீட் பண்ண ஃபர்ஸ்ட் மூமெண்ட் ஞாபகம் இருக்கா? ஏன்னா 20 வயசு ப்ரொடியூசர் ஆகிட்டீங்க. ஆமாம், நிறைய சக்ஸஸ்ஃபுல் படங்களும் அந்த லைனப்லேயே வந்துருச்சு. ஆமாம். அதுக்கப்புறம் மீட் பண்ணும்போது அது ஒரு என்ன சொல்கிறது, மரியாதை இருக்கும் அவர் பார்க்கும்போது. ஆனால் நம்ம ஒரு ப்ரொடியூசர் அப்படிங்கிற ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று உள்ளே இருக்கும். ஆமாம், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து முதல்ல வந்து சென்னையில் வந்து அப்போ வந்து ஐடிஐயில் ஒரு டிப்ளமோ இன் ஃபோட்டோகிராஃபின்னு ஒரு கோர்ஸ் இருந்தது. ஓகே, அதில் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு அதுக்காக ஒரு இன்ஸ்டியூட்டில்
ட்ரைனிங்கில் இருந்தேன். வாமன பிரதர்ஷன் இன்ஸ்டியூட்டில் ட்ரைனிங்கில் இருந்தேன். ஸோ அப்போ ட்ரிபிள்கேனில் ஒரு பேச்சுலர்ஸ் ரூமில் தங்கியிருந்தேன். ஸோ என்னோடய ரூமில் வந்து சாமி ஃபோட்டோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அந்த கபோர்டில் வந்து அப்போ வந்து இந்த அழகில் ஓதுலிக்கு வந்து ஒரு எல்பி ரெக்கார்டு ஒன்று இருக்கும். அந்த கவர் ஓகே பாரதிராஜா கிட்டார் வாசிக்கிற மாதிரி, இளையராஜா பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு எல்பி ரெக்கார்டு கவர் இருக்கும். ஓகே அந்த அதுக்காகவே அந்த எல்பி ரெக்கார்டை வாங்கி அந்த கவரை மட்டும் எடுத்து அந்த வச்சுட்டு டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே அந்த ஃபோட்டோவை பார்த்து கும்பிட்டுட்டு கிளம்புவேன். ஸோ பாரதிராஜாவும் இளையராஜாவும் இதுதான் வந்து வாழ்க்கையில் வேறு ஒன்றும் பெரிய ஐடியா இல்லை. பாரதிராஜாட்ட அசிஸ்டன்ட் செய்யணும், இளையராஜா மியூசிக் பண்ணி ஒரு படம் டைரக்ட் பண்ணோம். இப்படி எல்லாம் ஒரு விதவிதமான கனவுகளோட இல்லை இது எப்போ சார்? அந்த 20 வயசு ஆரம்பிக்கும் போது முன்னாடி முன்னாடி ஓகே முன்னாடி அதுதான் சென்னைக்கு வந்தது வந்தவொடனே அதெல்லாம் அதுக்கெல்லாம் முன்னாடி. அப்புறம் வந்து அது நடக்கலை. பாரதிராஜாவை பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்குது, பார்க்கவே முடியல. அப்புறம் நான் வேற ஒரு நண்பர் மூலமாக வந்து சரி உங்களுக்கு என்ன தெரியும்னா ஃபோட்டோகிராஃபி தெரியும்னா ஓகே ரைட் ஃபோட்டோகிராஃபர் ஆகிடுங்கன்னு சொல்லிட்டு சரி எது ஒன்று செய்வோம், சினிமாவில் உள்ளே போயிடலாம், எதுக்குள்ளேயுமே நுழைய முடியல, எங்கே போனாலும் யாரையுமே பார்க்க முடியலன்னு சொல்லி ஸோ ஐ பிகம் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் ஃபார் 2 films. 2 படத்துக்கு ஸ்டில் ஃபோட்டோகிராஃப் ஒர்க் பண்ணுறேன். ஓகே ஓகே அப்போ பண்ணும்போது அதில் ஒரு டேரக்டர் நேதாஜி பழக்கமாகிறாரு, அந்த படத்தோட டேரக்டர். அப்புறம் அது முடிஞ்சக்கப்புறம் என்னோட கொஞ்சம் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கிறத பார்த்துட்டு அவரே வழக்கமாக செய்வாங்கள்ல சினிமாவில் ஒரு படம் பண்ணிடலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு தான் சரி ரைட்டு விஜயகாந்த் சார்ட்ட போய் கதை சொல்லலாம்னு ஆரம்பிச்சு அப்படி எல்லாம் சொல்லி எல்லாம் செட் பண்ணி விஜயகாந்த் சாரை பார்த்து கதையெல்லாம் சொல்லி ஓகே பண்ணி சரி ப்ரொடியூஸ் பண்ணிடலாம் நாமளே. ஒரு 3 லட்ச ரூபா இருந்தால் போய் எடுத்துடலான்றாங்க ஓகே அப்படின்னு சொல்லி அந்த டைம் 3 லட்சம் இப்போ இல்லை சார்? என்ன சொல்ல இன்றைக்கி ஒரு 30 கோடி சொல்லணுமா இன்றைக்கி? ஓகே ஓகே சார் ஓகே சொல்கிறேன். அன்றைக்கி 3 லட்சம் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக வாங்கிக்கலாம்ல. ஓகே கிரவுண்டு 10,000 வாங்கிக்கலாம்ப்பா, ஏக்கர் வாங்கிக்கலாம். ஸோ 3 லட்சத்தில் அப்போ 3 லட்சம் சரி ஓகே அதை சொல்லி பேசிவிட்டு ஊருக்கு போயிட்டு ஊரில் சொல்லி அப்பா அம்மா அண்ணன் பாட்டி எல்லோரும் ஃபன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து 3 லட்ச ரூபாய் எல்லாம் அந்த இடுப்பில் அந்த அப்போல்லாம் சொல்லுவாங்க அந்த இடுப்பு கோணம்னு சொல்லுவாங்க, அதில் வால்பை அதில் கட்டி பஸ்ஸில் ஏறி அப்போ கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து ஒரு பஸ் ஏறி ஈரோடுலேருந்து பஸ் ஏறி சேலத்துலேருந்து பஸ் ஏறி சென்னை தனியாக வர்றேன். வீட்டில் என் மேலே எவ்வளோ நம்பிக்கைன்னு கேட்டிங்கன்னா ஒரு 20 வயசில் ஒரு பையன்கிட்ட இது 3 லட்ச ரூபா 4 வருஷம் முன்னாடி அதை கொடுத்து நீ பஸ்ஸில் ஏறி போன்னு சொல்லி தனியாக அனுப்பிச்சி விட்றாங்க. அது என் மேலே வச்சுருந்த நம்பிக்கை. சரி இன்னைக்கு ஒரு 30 கோடி கொடுத்து யாரையும் அனுப்புவாங்களா? 3 கோடி கொடுத்து அனுப்புவாங்களா? அனுப்ப மாட்டாங்க. அந்த அனுப்பிச்சாங்க அந்த நம்பிக்கை வீட்டில். இன்னும் வந்து என் பெற்றோர்களை வந்து நான் ஒரு தெய்வமாக இன்னும் பார்த்துக்கிட்டு அவ்வளோ தூரம் அவங்கள நான் நேசித்து பார்த்துட்டே வரேன்னா அது காரணம் வந்து அந்த 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 அஸ்திவாரம் அவங்களுக்கு. எங்கள் அப்பா என் மேலே வச்சேன் சூரரை போட்டு சீன் தான் சார். ஆமாம் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்று பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஃபேமிலி. ஆமாம் அது மாதிரி அப்பா வந்து என் மேலே வச்ச நம்பிக்கை. ஏங்க தனியாக போகிறோம் போய் பழகட்டும், 3 லட்சம் எடுத்துகிட்டு போகிறேன்ட்டு பையன் அவன் பார்த்துக்குவான் செஞ்சுருவான் சொல்லி அதில் வந்து இறங்கி நான் வந்து டி நகரில் இறங்கி ஒரு திருப்பி ஒரு டவுன் பஸ் பிடிச்சி ட்ரிபிள்கேன் போய் ரூமுக்கு போய் இந்த ரூபாயெல்லாம் எடுத்து வச்சுட்டு குளிச்சு ரெடியாகி திருப்பி பேங்கில் போய் டெபாசிட் பண்ணி இப்படி துவங்கிய அந்த சினிமா பயணம் அது. அப்புறம் 2 படத்துக்கு ஸ்டில் ஃபோட்டோ ஒர்க் பண்ணேன் இல்லையா, அதில் அந்த டேரக்டர் வந்து இப்போ கன்வின்ஸ் பண்ணி படம் பண்ணலாம்னா விஜயகாந்த் சார் வச்சு ஆரம்பித்தப்போ தான் ஃபஸ்ட்டு படம் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு ஒரு படம். அது வந்து 3 லட்சம் போட்டோம். அப்புறம் திருப்பி இன்னொரு கொஞ்சம் தேவைப்பட்டு 2 லட்சம் கொண்டு வந்தோம். அப்போது நமக்கு பணம் பத்தல. அப்புறம் ஒரு பார்ட்னர் சேர்த்துக்கலான்னு ஒரு பார்ட்னர் சேர்த்து அவர் 5 ரூபா போட்டார். அப்புறம் ஒரு 5 ரூபா கடன் வாங்கினோம். அப்படியே போய் 28 லட்சம் ரூபாயில் அந்த படத்தை எடுத்தோம். ஃபஸ்ட்டு படம் விஜயகாந்த், ரேகா, ஜெய்சங்கர் சார், ராதாரவி, அசோக்குமார் ஃபோட்டோகிராஃபி. அன்றைக்கி தெரியுங்க நான் வந்து அந்த உள்ளுக்குள்ளேயே ஒரு இந்த சினிமா மேலே அந்த காதல் இருக்கிறனால எல்லாமே இந்த குவாலிட்டியாக செய்யணும்னு அப்போ இருந்து எனக்கு ஒரு ஆசை. ஓகே ஸோ நெஞ்சத்துக்கு இல்லாத பார்த்துட்டு இருந்து நம்ம படம் எடுத்தாக்க அசோக்குமார் தான் கேமராமேன் அப்படின்னு ஒரு ஓகே ஓகே அந்த மாதிரி எங்களே அந்த ரப் நோட் இருக்குது சின்ன வயசில் நம்ம டேரக்ட் பண்ணோன்னா இவங்க தான் இருக்கும் அந்த மாதிரி சரி நான் தான் பண்ணல, யாரோ பண்ணுறாங்க, நம்ம ஒரு பின்னாடி பார்த்துக்குவோம். அசோக்குமார் ஃபோட்டோகிராஃபி அன்றைக்கி வந்து ஹையஸ்ட் பெய்டு கேமரா, அன்றைக்கி 1 lakh சம்பளம் அவருக்கு. ஹையஸ்ட் பெய்டு கேமராமேன் அன்றைக்கி தேதிக்கு அவர் தான். ஓகே அசோக்குமார் அவரோட படம் பண்ணேன். அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சது வாழ்க்கை. ஓகே இப்போ இவ்வளோ பண்ணி அந்த படம் எடுத்து 5 லட்ச ரூபா போட்டதில் 3.5 லட்ச ரூபா நஷ்டம். அத்தனை வருஷம் முன்னாடி 3 லட்ச ரூபா நஷ்டம். 1.5 லட்ச ரூபா தான் எனக்கு கிடச்சிது. அதையும் தாங்கினாங்க அந்த குடும்பம், என்னுடைய ஃபேமிலி அதையும் தாங்கி என்னுடைய அண்ணன், அப்பா, அம்மா, உறவினர்கள் எல்லாருமே இவன் நஷ்டப்பட்டுட்டான்றக்க யாரும் இங்கே கிண்டல் பண்ணாமல் திட்டாமல் திருப்பியும் சப்போர்ட் பண்ணி மறுபடியும் படம் எடுக்கிறதுக்கு பணத்தை ரெடி பண்ணி அது வரும்போது தான் அப்போ தான் விஜயகாந்த் சார், ராவுத்தர் சார் எனக்கு சப்போர்ட் கிடச்சி. நீ ரொம்ப நல்லா பண்ணுற எல்லாமே தெரியுது, நீ பேக்ரவுண்ட் இல்லாமல் பண்ணாதே, தனியாக போய் மாட்டிக்க வேணாம், நம்ம கம்பெனிலேயே வந்து உன்னை பார்ட்னர் ஆக்கிடும்னு சொல்லிவிட்டு
எனக்கு 25% ஷேர் கொடுத்து எடுத்த படம் தான் பூந்தோட்ட காவல்காரன். பூந்தோட்டக்காரன் ஸோ அந்த படத்தில் வந்து மோஸ்ட் ஃபேவரட். ஆமாம் மோஸ்ட் அதில் என்ன எங்கே இப்போ நம்ம 3 லட்சம் கொண்டாடுறேன், திருப்பி 5 லட்சம் போடுறோம், திருப்பி கொண்டாந்தா அந்த பணம் வந்து லாஸ் ஆகிடுது, 3 லட்சம் போயிடுது, நான் பயங்கர அப்செட் ஆயிடுறோம். அப்போ விஜயகாந்த் சார் கூப்பிட்டு நீங்கள் எங்களோட இருன்னு சொல்லி கொடுத்துக்கிறாரு. பூந்தோட்டக்காரன் ரிலீஸ் ஆகிட்டு படம்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. எல்லாம் நான் அந்த கணக்கெல்லாம் பார்க்கல, நம்ம தான் எல்லாமே எல்லா ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக நானே தான் பார்த்துக்கிட்டேன். ஓகே ஓகே. என்ன வியாபாரம் கணக்கெல்லாம் நான் எதுவும் பார்த்துக்கல. அவராக கூப்பிட்டாரு. அந்த ரூமில் கூப்பிட்டு விஜயகாந்த் சார், ரவுத்தர் சார் இருந்தாங்க. போன படம் உங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க. 3.5 லட்சம் ரூபா. கை எடுத்து கொடுத்தாங்க. 7 லட்சம் ரூபா இருக்குது வச்சுக்கோங்க. ரிலீஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் அப்புறம் லாபம் எனக்கு ஷேர் 25% தரேன்னாங்க இல்லைங்களா, அந்த 25% ஷேர் 7 லட்சம். அது எக்ஸாக்டாக 25% 7 லட்சமா, அது 6 லட்சமாக இருக்கலாம், 5 லட்சமாக கூட இருக்கலாம். அவர் என்ன நினச்சாரா 3.5 லட்சம் லாஸ்ன்னு சொன்னல, இந்த 7 லட்சம். அதுக்கு முன்னாடி அவரை வச்சு தான் நான் படம் எடுத்திருக்கேன். என்னை வச்சு படம் எடுத்து 3 லட்சம் லாஸ்ன்னு சொன்னல, இந்த 7 லட்சம். ஸோ அந்த 7 லட்சத்தை எடுத்துகிட்டு போய் ஊரில் நம்ம கொடுக்கும்போதில்ல அந்த நிறைவு ஒன்று இருக்குது பாருங்களேன், அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து விஜயகாந்த் சாரே கூப்பிட்டு, ராவுத்தர் சாரே கூப்பிட்டு, சரி போதும் நீ நிறைய படம் நம்ம அப்புறம் வரிசையாக அவங்களோட நிறைய படம், பாட்டுக்குரு தலைவன், கேப்டன், இதில் புலன் விசாரணை எல்லாமே நம்ம கூடவே அந்த கம்பெனி அவரோட கால் ஷீட்லேருந்து எல்லா வேலையும் நான் பார்க்குற மாதிரி ஒரு ஆல்ரவுண்டராக அவர் கூட இருந்தேன். ஓகே ஓகே. அப்புறம் அவரை கூட்டி நீ தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும், கல்யாணம்லாம் பண்ணுவோம், உனக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி வேணும்னு சொல்லும்போது தான் சரி ஓகே விஜயகாந்த் சார் தான் வந்து 1 லட்சம் ரூபா கொடுத்து நீ பிரபுக்கு அட்வான்ஸ் கொடு. நான் பிரபு சாருக்கு ஃபோன் பண்ணி அவரே சொல்லி சிவாவுக்கு படம் பண்ணி கொடு, பிரபு படம் வெளியே பண்ணிட்டாங்க சொல்லி அவருக்கு காசு கொடுத்து ஆரம்பித்து வச்சுருந்தாங்க. அப்போ கம்பெனி என்ன பேர் வைக்கிறான்னு சொல்லும்போது நான் வந்து நிறைய எல்லோரும் சொல்லும்போது இல்லை, நான் வந்து என்னோடய லைஃப்பில் அம்மான்றது ஒரு முக்கியமான ரோல் இல்லையா. இப்போ நான் வரும்போது நீ ஊருக்கு போகிறேன்னு இருந்தால் என் ஜெயினெல்லாம் எடுத்துக்குப்பேன், உலையில எடுத்துக்குப்பேன், எது வேணால் எடுத்துக்குப்பான் கொடுக்கும். நீ ஆசைப்பட்டதான் செய்யிட்டு என்ன வேணால் அது இருக்கு இல்லையா. ஸோ அதனால் வந்து அம்மா கிரியேஷன்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகே. வச்சேன். இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து சஸ்டெயின் ஆகிறதுக்கும் சர்வைவ் ஆகிறதுக்கும் இவ்வளோ போராட்டங்களுக்கு அப்புறம் இன்னுமே நான் இந்த சினிமாவுக்குள்ளே நான் நீடிக்கிறதுக்கு ஒரே காரணம் அந்த காலத்தால் அழிக்க முடியாத அந்த அம்மா கிரியேஷன்ற பேர் தான் என்னை எழுத்து பிடிச்சிட்ருக்கு. இல்லை அது சொன்னோன்னா ஒரு அதான் அம்மா தான் உலகமே அம்மாவோட கிரியேஷன்ஸ் தானே, அம்மா கிரியேஷன் அழிஞ்சிடாதுல்ல, அந்த பேர் தான் என்னை இன்னும் தாங்க பிடிச்சிட்டு. ஓகே. இந்த பேரை சூஸ் பண்ணிட்டீங்க, இது விஜயகாந்த் சார்கிட்ட சொன்னோன்னு அவர் ரியாக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. ஏன்னா அவருக்கு வந்து அவர் பேர் வச்சா பார்த்தீங்கன்னா ஆண்டாள் அழகர் என்டர்பிரைசஸ் வைப்பார், ஆண்டாள் அழகர் கல்யாணம் பண்ணுறாங்க வைப்பார், ஆண்டாள் அழகர் காலேஜ் அவர் அந்த அம்மா அப்பா பேரில் தான் வைப்பார். நான் ஒரு அம்மான்னு சொன்னோன்னா ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் ஒரு சிலர் ரொம்ப பெரிய இடத்துலலாம் வந்து எனக்கு வந்து இந்த அம்மான்ற பேரை மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க நாங்கள் வச்சுக்கிறோம்லாம் கேட்டாங்க. பேரை மாற்றிக்கலாம்னா சான்ஸே இல்லை. ஓகே. அதனால் இன்றைக்கும் அந்த பேர் நிலைச்சி நிற்கிறதுக்கு ஒரே காரணம் வந்து இல்லை அது ஒவ்வொரு அந்த ப்ரொடியூசர் நேம் சொல்லும் போதும் அந்த நேம் ஒரு பவர் இருக்கு. ஆமாம். ஆனால் அவங்க ஒன்று வச்சிருப்பாங்க, ஒரு பிராண்ட் ஒன்று கிரியேட். ஆமாம். அந்த பிராண்டுக்கு ஒரு வேல்யூ, பிராண்டு நம்ம அம்மா தான் வேல்யூ. அம்மாவுக்கு இல்லாத வேல்யூ உலகத்தில் வேற என்ன இருக்குது. ரொம்ப அழகாக சொல்றீங்க. தனியாக கேள்வியாக வச்சிருந்தேன், அது ஃப்ளோலே சொல்லிட்டீங்க. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online.